தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவருகை கால 5வது மெழுகுதிரி கிறிஸ்து மெழுகுதிரி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் ஒளி என்ற அடையாளமாய் அது ஏற்றப்படுகின்றது. கடந்த 4 வாரங்களில் நம்பிக்கை, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி போன்ற ஒளிகளை ஏற்றிய நாம் இவற்றின் முழுமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை அடையாளப்படுத்தும் இந்த மெழுகுதிரியை இப்பொழுது நமது பங்கு தந்தை ஏற்றுவார். இல்லாமல் இறைவனும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையை தவறினாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளே, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கண்களில் கருணை, கருதலில் நேர்மை, உள்ளத்தில் உவகை, உதட்டினில் புன்னகை தவிர இம்மானுவேலாக நம்மோடு வாழ பிறந்து இருக்கிறார். இயேசுவின் பிறப்பு தன்னை இழந்து தன்னோடு இருப்பவர்களுக்கு நல்வாழ்வை தரும் பிறந்த நாள். இயேசுவின்
பிறப்பு, இறந்து போன உறவுகள், துளைந்து போன லட்சியங்கள், பாதை மாறி போன பயணங்கள், எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் என்னும் வேதனைகளை கண்டு மனம் வாடி இருக்கும் மக்கள் மத்தியில் புத்துணர்ச்சி தரும் பிறப்பாக அமைந்துள்ளது. இவ்வேளையில் பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசுவே குடிலில் மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்திலும் பிறக்க செய்து பிறப்பின் செய்தியை பிறரோடு பகிர்ந்து வாழ பாலன் இயேசுவின் அருள் வேண்டி இணைவோம் இப்பகிர்வின் பணியில். இறைவா, உண்மையுடைய சுடராகவே புனிதமைக்கு அறிவினுடைய செய்தி, அதனால் இம்மனகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காலையில் நடந்து வந்த மக்களுக்கு சாமி நிழல் சூழ்ந்த நாட்டிற்கு இயேசு என்னும் மாதவன் உதித்துள்ளார் என்று மகிழ்ச்சியின் நற்செய்தியை அறிவிக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஓர் ஆணிமகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 முடிய, மீண்டும் 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, இந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சி மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுகன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்து நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியில் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படையின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
மக்களாக நம்மை தூய்மைப்படுத்தவும் தெய்வம் மனிதனான அந்த பிறப்பை எடுத்துரைக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் நிறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவர்களால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களை ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் நம்முடைய குழந்தை பாலன் இயேசு பிறந்திருக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து உன்னதங்களிலே என்ற பாடலை மகிழ்ச்சியோடு பாடுகிறோம். Thank you.
நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகஸ்துஸ் சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை கற்பித்தார். அதன்படி சிறிய நாட்டு குரேனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் உள்ள யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் இங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேர் காலம் வந்தது. மரியா தன் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் புதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளி இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி உணர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடந்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. வாக்கு மனிதனான நம்மிடையே குடிக்கொண்டார். இனி கடவுள் நமக்கு அந்நியர் அல்ல, மாறாக நம்மிலே ஒருவர், நமது இரத்தத்தின் இரத்தம், தசையின் தசை. 1 யோவான் 1:1. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, சூரியன் இல்லை என்றால் இந்த பூமியில் வளர்ச்சி இல்லை, வாழ்வு இல்லை, வளமை இல்லை. சூரியன் எப்படி எரியுது உங்களுக்கு தெரியுமா? எப்படி உலகத்திற்கு வெளிச்சம், சூரியன் எப்படி வெளிச்சம் தருகிறது உங்களுக்கு தெரியுமா? சூரியன் கிட்ட ஒரு நைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. அது தண்ணியே எரித்துக் கொள்வதன் மூலமாகத்தான் சூரியன் வந்து உலகத்துக்கு ஒளி தருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சூரியன் தன்னையே இழப்பதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கிடைக்கின்றது, இந்த உலகிற்கு வாழ்வு கிடைக்கின்றது, இந்த உலகிற்கு வளமை கிடைக்கின்றது. அந்த ஒளி தரவில்லை என்றால், தன்னை இழக்கவில்லை என்றால் இந்த உலகிற்கு வெளிச்சமே இருக்காது, இல்லைங்களா? இன்றைய நாளும் சூரியனை போல, ஒரு சூரிய தெய்வத்தை போல ஒரு இறைமகன் தோன்றி இருக்கின்றார். தன்னையே இழந்து பிறருக்கு தாரை வார்த்து கொடுக்கின்றார். இன்றைய நாள் இதுவரை எந்த ஒரு பிறந்த நாளையும், யாருடைய பிறந்த நாளையும் இவ்வாறாக யாருமே சிறப்பு திறக்க மாட்டோம். ஆனால் இறைமகன் இயேசுவுடைய பிறந்த நாளை உலகமெங்கும் கோலாகலமாக கொண்டாடுகின்றோம். ஏன், எதற்கு கொண்டாடுகின்றோம் என்பது மையக்கருத்தாக இருக்க வேண்டும். எதற்காக இவ்வளவு வருஷம் கழித்தும் கிறிஸ்துவோடைய பிறந்த நாளை இவ்வளவு நாள் கழித்தும், இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? ஏன் நமது வாழ்க்கையிலே கிறிஸ்தவராக, கிறிஸ்து என்கிறவருடைய பிறந்த நாளை ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? அதற்கு முதலாக ஒரு சின்ன உண்மைப்படுத்தி ஒரு கதையை கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜாவுக்கு ராஜகுமாரன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு திருமண வயது ஆனது. ஆகவே ராஜா ராஜகுமாரனோடு சொல்கிறார், உனக்கு திருமண வயது ஆனது, ஆகவே வருங்காலில் வருகின்ற நாட்டை ஆளுகின்ற ஒரு ராணியை நீயே கண்டுபிடிக்க வேண்டும் என்று. ஆகவே அந்த ராஜகுமாரன் என்ன பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது, தன் படைவீரர்களை அழைத்து ஊருக்குள் சென்று விடுகிறார். ஒவ்வொரு
பெண்ணாக பார்க்கும் பொழுது எந்த பெண்ணையும் அவர்களுக்கு பொருத்தமாக ராணியாக பொருத்தப்படவில்லை. மென்மேலும் அவர் வருத்தத்தோடு அரண்மனைக்கு திரும்புகின்ற பொழுது ஒரு கிராமத்திலே ஒரு விவசாய பெண் அவர்களுடைய கண்ணுக்கு படுகின்றார்கள். அந்த பெண்ணை மிகவும் பொருத்தமாக இருப்பார்கள் என்று அந்த ராஜகுமாரன் விரும்புகிறார். தனது படை வீரர்களை அனுப்புகிறார். தன் படை வீரர்களை அனுப்பி இந்த மாதிரி ராஜகுமாரனுக்கு ஒரு ராஜகுமாரியாக ஒரு வருங்கால ராணியாக வர வேண்டும் என்று போய் கட்டளையிடு என்று அந்த பெண்ணிடம் கூறுகிறார். அந்த பெண் அதனுடைய கட்டளையை நிராகரித்து சம்மதிக்கவில்லை. இந்த விஷயத்தை ராஜகுமாரிடம் அந்த படை வீரர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அந்த வருத்தத்தோடு மிகவும் அவமானத்தோடு ஒரு பெண் என்னை நிராகரித்து விட்டாலே என்று அந்த ராஜகுமாரன் அரண்மனைக்கு சென்று விடுகிறார். மென்மேலும் அவர் ஒரு வாரம் கழித்து யோசித்து முடித்த பிறகு தன் படை வீரர்களும் இல்லை, ஒரு அரச கோலத்தோடு இல்லாமல் ஒரு விவசாய கோலத்தோடு அந்த பெண்ணிடம் செல்கிறார்கள். தன்னையே முழுவதுமாக ஒரு அரச குடும்பத்தில் இல்லாத போல ஒரு விவசாய போல அங்க போகின்றார். அவர்களோடு உண்கின்றார், அவர்களோடு வாழ்கின்றார், அவரோடு எல்லா வாழ்க்கை முழுவதுமாக அங்கு இருக்கின்றார். அப்பொழுது அந்த பெண் அவரை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த கதையின் பெயர் இம்மானுவேல். இந்த கதையின் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றார் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எவ்வாறாக நம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார்? இன்றைய நாள் ஒரு ஸ்பெஷலா இருக்கு. கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய சிந்தனைக்கு இதெல்லாம் வருகின்றது என்ற ஒரு சின்ன ஒரு கேள்வியை உங்கள் முன் தூவி விடுகின்றேன். என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும்? கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னெல்லாம் உங்களுடைய மனதிற்கு வருகின்றது? ஸ்டார், கிறிஸ்துமஸ் ட்ரீ, கேரல்ஸ், குழந்தை இயேசு, சாண்டா கிளாஸ், குடில். நான் உங்களிடம் 7 கேள்விகளை கேட்கிறேன். 7 கேள்விகளுக்கு ஒரு பரிசு உண்டு. அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் கூறுவதற்கு ஒரு பரிசு இல்லைங்களா? கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது பரிசு கொடுக்கும் போதுதான் சரி, அது வந்து சாக்லேட் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதற்காக இது உருவாக்குகின்றேன். ஆகவே கிறிஸ்துமஸ் ட்ரீ எதற்காக நாம் கிறிஸ்துமஸ் நேரங்களில் வைக்கின்றோம்? அதனுடைய அர்த்தம் யாருக்காவது தெரிந்தால் ஒருவர் மட்டும். கிறிஸ்துமஸ் ட்ரீ நாம் எதற்காக வைக்கின்றோம்? அதுவும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏன் நாம் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கின்றோம்? எதற்காக வைக்கின்றோம்? எதை குறிக்கின்றது? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் மூலமாக அந்த கனியை உண்டானது. கனியினாலே இந்த உலகத்திற்கு இருள் உண்டானது. அந்த மரத்தின் மூலம் ஜீவ விருட்சமாக அந்த மரத்தின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி பெற்று அந்த மரத்திற்கு செய்த பாவத்தை ஒளியின் மூலம் எட்டிக் கொண்டார். சூப்பர். ஓகே, இது வந்து விவிலிய அடிப்படையில கூறுகின்ற இதனுடைய விவரிக்கின்ற ஒரு அடிப்படை. இருந்தாலும் அவர்களுக்கு பரிசு உண்டு. திருப்பணி முடிந்த பிறகு வாங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ எவ்வாறாக எடுத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய போப் பிரான்சிஸ் இவ்வாறாக கூறுவார், யூ ஆர் த கிறிஸ்துமஸ் ட்ரீ. நீதான், நாம் தான் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று கூறுவார்கள். மரம் என்று சொல்லும் பொழுது மரத்திற்கு 3 விதமான பிரிவினைகள் உள்ளன. முதலில் இலை, கிளை, வேர். முதலில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறாக கிறிஸ்துமஸ் ட்ரீ, யூ ஆர் த கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று கூறும் பொழுது நாம் எவ்வாறாக நாம் கிறிஸ்துவ அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயாக மாறுகின்றோம் என்று பார்க்கும் பொழுது அதில் வந்து இலை ஒரு சீசனுக்கு மட்டும் வரும், மற்ற நேரங்களில் அது உதிர்ந்து விடுகின்றது. அது போல அல்லாமல் வாழ்க்கை அது போல வாழாமல், ஒரு கிளை எதிர்பாராத நேரத்தில் உடைந்து போவது போல அது போல நாம் வாழாமல், ஒரு வேர் என்ன புயல் அடித்தாலும் என்ன காற்றடித்தாலும் நிலைத்து நிற்கின்றது போல நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வாறாக இருக்க வேண்டும் என்று யூ ஆர் த கிறிஸ்துமஸ் ட்ரீ என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் அடங்கியுள்ளது. இரண்டாவது, பெல். பெல்லோடைய அர்த்தம் யாருக்கு தெரியுமா? ஏன் பெல் கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு நம்ம ஹேங் பண்றோம்? பெல்லோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன அது பண்ணும்? சவுண்ட் தரும், அறிவிப்பு. பெல் என்று சொல்லும் பொழுது ஓசை ஒன்று. அந்த ஓசை எதை குறிக்கிறது என்று சொல்லும் பொழுது மக்கள் அனைவரையும்
ஒன்று திரட்டுகின்றது இல்லைங்களா? ஏதாவது ஒரு அலாட், அதுதான் அலாட் பண்ணி எல்லாரையும் ஒன்று திரட்டுகின்றது. கிறிஸ்துமஸ் உடைய நேரத்துல நம் பெல் எதற்காக தூக்கப்படுகின்றோம் என்று சொல்லும் பொழுது அதன் மூலமாக உலகமெங்கும் கிறிஸ்து பிறந்தார் என்ற அந்த செய்தியை, அந்த ஒளி, அந்த ஓசை கூறுகின்றது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமும் யூ ஆர் தி பெல் என்று சொல்கிறார்கள். நாம் தான் அந்த பெல் என்று சொல்கிறார். நாம் அனைவரும் நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக யாரையும் நிராகரிக்காமல் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இந்த பெல் என்று சொல்லும் பொழுது எனது வாழ்க்கையில் இங்க வந்து முடிந்த பிறகு ஒரு சின்ன ஒரு நிகழ்வை உங்களிடம் குறிப்பிடலாம் என்று. இந்த மணி எனக்கு அடிக்கவே தெரியவில்லை. முதலில் எல்லாம் அடிக்கும் பொழுது சாவு மணி போல அடித்து விடுவேன். ஆகவே மக்கள் எல்லாம் ஓடி வந்து கேட்பாங்க, என்ன பிரதர் யாராவது இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நான் பூசைக்கு தான் மணி அடிச்சேன், யாரும் இறக்கலன்னு சொல்லுவேன். அதனால ஒரு மணி என்று சொல்லும் பொழுது, அந்த ஓசை என்று சொல்லும் பொழுது எதையாவது ஒரு குறிக்கின்றது. ஆனால் கிறிஸ்துமஸ் நேரத்திலே நாம் இந்த தூக்கப்படுகின்ற அந்த மணி எதை குறிக்கிறது என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து என்பவர் பிறந்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியை எடுத்துரைக்கின்றது. மூன்றாவதாக ஸ்டார். ஸ்டார் எதை குறிக்கின்றது? ஸ்டார் வெளிச்சம், வழிகாட்டி. ஓகே, வழிகாட்டி. வேற அடையாளம் காட்டியது. நன்றினா. ஒரு முறை சூரியன் ரொம்ப கவலையா இருந்தது. ஏன் தெரியுமா? சூரியன் ரொம்ப கவலையா இருந்தது. ஐயோ, மீட்பர் பிறந்திருக்கார், அவருக்கு வந்து வழி காட்டுவதற்கு நான் இல்லாத நேரத்தில், இரவு நேரத்திலே வழி காட்டுவதற்கு எனக்கு பதிலாக எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையே என்று நினைத்து சூரியன் கவலைப்பட்டதாம். அந்த நேரத்துல ஒரு மெல்லிய குரலில், நான் இருக்கிறேன், நான் போகவா என்று ஒரு மெல்லிய குரலில் ஒரு வால் நட்சத்திரம் சூரியனிடம் இவ்வாறு சொன்னது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தான் அந்த ஸ்டாராக இருக்கின்றோம், நான் தான் அந்த நட்சத்திரமாக இருக்கின்றோம். நமது சின்ன சின்ன செயலால, சின்ன சின்ன வார்த்தையால, சின்ன சின்ன ஆறுதல் கூறுகின்ற வார்த்தையால பிறரை மகிழ்ச்சி படுத்துகின்றோமா, பிறரை வழி நடத்துகின்றோமா, நன்மைக்கான அந்த வழிக்கு நாம் வழி நடத்துகின்றோம். சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நாம் ஒரு நட்சத்திரமாக நம்மளுடைய வாழ்க்கையில பிறருக்கும் நமக்கும் ஒரு நட்சத்திரமாக நாம் மாறுகின்றோமா? அதைத்தான் இன்றைய நாள் வந்து இந்த ஸ்டாரின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. நான்காவதாக நிறைய இங்க கோலாகலமாக இந்த சீரியல் லைட், கேண்டில் இதெல்லாம் எதை குறிக்கின்றது? வெளிச்சத்தை தான் குறிக்கும். உலகிற்கு ஒரு ஒளி தோன்றிருக்கின்றது. மகிழ்ச்சியை குறிக்கின்றது. ஓகே, மத்திய செய்தி அதிகாரம் 5:14 இவ்வாறாக இறை வார்த்தை கூறுகின்றது. என்ன அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று. எவ்வாறாக நம்மளுடைய பிரசனம், நம்மளுடைய பிரசன்ஸ் பிறருக்கு ஒளியாக இருக்கின்றதா, இருளாக இருக்கின்றதா? பிறர் வாழ்வை நாம் ஒளி ஏற்றுகின்றோமா, இல்ல அவர் வாழ்வில் இருக்கின்ற ஒளியை அணைத்து விடுகின்றோமா என்று. குஷி என்கின்ற படத்திலே சிவாவும் ஜெனிஃபரும் அவருடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கை ஒளி ஏறுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த ஒளியை அணையாமல் அந்த நேரத்திலே காப்பது மூலமாக தான் அவருடைய இருவருடைய வாழ்க்கையிலே ஒளி ஏறுகின்றது. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பிறருக்கு ஒளியாக இருக்கின்றோமோ, இல்ல அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற ஒளியையும் அணைத்து விடுகின்றோமோ என்று சிந்திப்பதற்காக இன்றைய நாள் அந்த ஒளியின் சிம்பலை நமக்கு குறிக்கின்றது. ஐந்தாவதாக கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ், நாம் வாழ்த்து கூறுகின்றோம் இல்லைங்களா? அதுக்கு ஏன் நம்ம கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த நேரத்துல வந்து குடும்பத்துல எல்லோருக்குமே வந்து வாழ்த்து கூறுறோம். ஏன் எதற்கு கூறுறோம்? கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி மட்டும்தான் நாம் வாழ்த்து கூறுகிறோம். ஏன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாம் வாழ்த்து கூற வேண்டுமா? கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் என்று சொல்லும்போது வராக நம்மளுடைய திருத்தலை வராக சொல்றோம். நாம் தான் அந்த கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்றோம். நாம் தான் அந்த கிறிஸ்துமஸ் உடைய இறை வார்த்தை என்று சொல்றோம். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சொல், செயல் அனைத்தையும் ஒரு கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் மெசேஜா இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய போப் திருத்தந்தையாளர் நமக்கு சொல்கிறார். நம்மளுடைய சொல், நம்மளுடைய செயல், நம்மளுடைய வாழ்க்கை எதை எடுத்து உரைக்கிறது? நம்மளுடைய சொல்
சொல் மட்டும் நம்மளுடைய 25ஆம் தேதி மட்டும் நம்ம சுற்றி இருப்பவர்களே, நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பேசணும்னா நம்மளுடைய கிறிஸ்தவனாக நாம் மாறுவதில்லை. வாழ்க்கை முழுவதுமாக 365 நாளும் அந்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக எடுத்துரைக்க வேண்டும் என்று அந்த கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் மெசேஜ் இவ்வாறாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆறாவதாக ஏஞ்சல். ஏஞ்சல் எதற்காக, எதை குறிக்கின்றது? மெசேஜ். அது சிறப்பான மெசேஜ். கண்டிப்பா கண்டிப்பா. வேற ஏஞ்சல் என்று சொல்லும் பொழுது இளையவர்கள் ஏஞ்சல் வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுவீங்க. ஆனா இறுதியில் போ என்றுதான் பாடுவீர்கள். ஆனால் அந்த ஏஞ்சல் அல்ல. இன்றைய திருத்தந்தை ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார், நாம் தான் அந்த ஏஞ்சல், நாம் தான் அந்த தேவதை, வானதூதர், நாம் தான் அந்த வானதூதர் என்று சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடங்களிலும் விவிலியத்தை வருகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் வானதூதர் வருகின்ற போது ஒரு மங்கள வார்த்தை பொழிகிறார் இல்லைங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் யாரையுமே சபிக்கல, யாரையும் கோபத்தால திட்டல. என்ன பண்றாங்க? அந்த ஏஞ்சல் மங்கள வார்த்தை அறிவிக்கின்றார் இல்லைங்களா? நல்ல விஷயத்தை மக்கள் முன் சொன்னோம்னா மக்களுக்கு என்ன நடக்குது? வாழ்க்கையில மகிழ்ச்சி வருகின்றது, அமைதி வருகின்றது இல்லைங்களா? நல்ல விஷயங்களை மங்கள வார்த்தைகளை கூறுகிறார். யூ ஆர் த ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தந்தை இவ்வாறாக குறிக்கிறது. நாம் அந்த ஏஞ்சலாக, அந்த தேவதையாக மாற வேண்டும். நம்மளுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு சொல் பிறரை காயப்படுத்தாமல், பிறரை அவர்களுடைய வாழ்க்கையிலே தரமட்டமாக்காமல் அவர்களை மேம்படுத்துவதற்கான ஒரு மங்கள வார்த்தையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை கலக்கம் ஒரு வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. நாம் ஒரு ஏஞ்சலாக, நாம் ஒரு தேவதையாக மாற வேண்டும் என்று அந்த ஏஞ்சலின் மூலமாக நமக்கு கற்பிக்கின்றது. இறுதியாக யூ ஆர் தி கிஃப்ட். எதற்கு நாம் கிறிஸ்துமஸுக்கு கிஃப்ட் கொடுக்கிறோம்? அது ஒரு ட்ரெடிஷனா, ஒரு கல்ச்சரா? அதனால அவங்க கொடுக்கறாங்க, நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல. எனக்கு பெரிய கிஃப்டா கிடைக்கணும், நான் கொடுக்கும் போது சின்ன கிஃப்டா கொடுக்கணும். எதற்கு நாம் கிஃப்டா கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும்? பரிசுகள். அன்பை பகிரும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அன்பை பகிரும் போது மகிழ்ச்சி. இந்த செயல யாராவது எதற்கு நாம் கிறிஸ்துமஸ் டைம்ல கிஃப்ட் கொடுக்கிறோம்? நான் எங்க கொடுக்கிறேன், யாராவது கொடுத்தா நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாம் எதற்காக கிஃப்ட் கொடுக்கிறோம்? நிக்கோலஸ் ராஜா ஏதாவது ஒரு பண்ணணும்னு சொல்லி நிக்கோலஸ் அந்த ஃபாதர் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ஏழை குழந்தைகளுக்கும் கிஃப்ட் கொடுக்கிறார். அது இதோடைய ஹிஸ்டரி. எதற்கு அப்படின்னு சொல்லும்போது கிஃப்ட் என்பது நாம் பொருள் கொடுத்து வாங்குவது, நம்ம காசு கொடுத்து வாங்குற பொருள் அல்ல கிஃப்ட். நாம் யூ ஆர் தி கிஃப்ட் என்று திருத்தந்தை இவ்வாறாக நமக்கு கூறுகிறார். ஒரு சின்ன ஒரு கதை, ஓ ஹென்றி எழுதின ஒரு கதை. இங்கிலீஷ் லெட்டர்ஸ் படிச்சது அது உங்களுக்கு கண்டிப்பா அந்த கதை தெரியும். ஜிம் அண்ட் டெல்லா என்பவர் இரு தம்பதியர்கள். அவருடைய வாழ்க்கை, அவருடைய கிறிஸ்துமஸ் டைம் அவருடைய வாழ்க்கை நிகழ்வது. அவர்கள் அவருடைய டெல்லா என்பவர்களுக்கு கோல்டு கலர்ல ஒரு ஹேர் இருந்தது. அது லாங் ஹேர். அந்த ஹேர் தான் அவருக்கு ரொம்ப பெரிய மதிப்பை சமுதாயத்தில் உருவாக்கி கொடுத்தது. இருவருக்கும் ரொம்ப ஏழையாக இருந்தார்கள். ஜிம் என்பவருடைய கையிலே ஒரு வாட்ச் இருந்தது, வித்தவுட் ஸ்ட்ராப். இந்த கட்டுவதற்கான இந்த கயிறு இல்லாமல் அந்த வாட்ச் மட்டும் அவர் வைத்திருந்தார். கிறிஸ்துமஸ்க்கு ஒருவருக்கு ஒருவரை சர்ப்ரைஸ் கொடுத்து ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இவர் என்ன பண்றாரு? ஜிம் என்பவர் தன்னுடைய வாட்சை விற்று தன்னுடைய மனைவிக்கு அழகான கூந்தலுக்கு கிளிப்பும் ரிப்பனும் நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் முடிக்கு தேவை அதெல்லாம் விஷயங்கள் வாங்கினார். இந்த மனைவி என்பவர் என்ன பண்ணுகிறார்? தனது முடியை விற்று தன் கணவனுக்கு வாட்சுக்கு தேவையான அந்த ஸ்ட்ராப்பை வாங்குகிறார். இருவரும் அந்த நேரம் தன்னோட பரிசுகளை கொடுக்கின்ற நேரம் வந்துவிட்டது. பரிசுகளை கொடுத்திருக்கின்ற போது ஜிம் டெல்லாவை பார்க்கிறார். தலையில் முடி இல்லை, ஜிம்முடைய கையிலும் அந்த வாட்சியில். இருவருக்கும் மன வருத்தம். இந்த கதை இவ்வாறாக இங்கே முடிகின்றது. நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஏதோ நம்மிடம் இருப்பதை அதிலிருந்து கொஞ்சம் கொடுப்பது அல்ல பரிசு. நம்மளுடைய வாழ்க்கை இவ்வாறாக நம்ம நேரத்தை செலவிடுகின்றோம். நாம் ஒரு நல்ல நண்பனாக இருக்கின்றோமா, நல்ல தந்தையாக இருக்கின்றோமா, நல்ல அம்மாவாக இருக்கின்றோமா, நல்ல ஒரு கணவனாக இருக்கின்றோமா, நல்ல ஒரு மனைவியாக இருக்கின்றோமா, நல்ல ஒரு பிள்ளை மகனாக இருக்கின்றோமா? நாம் நல்ல ஒரு மகனாக இருந்தால் அதுவே நாம் கடவுளுக்கும் அதனுடைய தாய் தந்தைக்கும் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. இன்றைய நாள், இந்த வருஷம் 2024
இதுவரை எவ்வளவு நாள் கழித்து உங்களுடைய அம்மாவுடைய கையை நீங்கள் தொட்டிருந்தீர்கள் என்று தெரியாது. நான் ஒவ்வொரு முறையும் இந்த கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் போகும்போது நான் விஷ் பண்ணும்போது சில அம்மாவுடைய கைகள் எல்லாம் தொடுக்கும் போது எவ்வளவோ அதுல காயங்கள், எவ்வளவோ அதுல தழும்புகள். இந்த நாளில் உங்களுடைய அம்மாவுடைய கைகள் நீங்கள் தொட வேண்டும் என்றால் இந்த நாளில் அந்த கையை தொடும்பொழுது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தாய் தந்தையர்கள் எவ்வளவு உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக கஷ்டப்படுகிறார்கள் என்று. ஆகவே இன்றைய நாளில் அவர்களை நிராகரிக்காமல் வெளி உலக வாழ்க்கைக்கு ஈடு கொடுக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர்கள் தான் முதல் இடமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து அவர்களுக்கு நாம் ஒரு நல்ல மகனாக நல்ல ஒரு மகளாக இருக்க இன்றைய நாள் இந்த சிறப்பு பிறந்த நாள் கிறிஸ்து பிறந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே சிறந்த மனிதனாக நாம் வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம். நெட்ஃபிளிக்ஸ் என்ற வலைத்தளத்தில் இவ்வாறாக ரீசெண்டா ஒரு மேரி என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அதுல என்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு பிடித்தது, அதை மட்டும் கூறிவிட்டு எனது மறைவை முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். பட் in the end love will save the world அப்படின்னு சொல்லிட்டு, பட் in the end love will save the world அப்படின்னு சொல்லிட்டு, இறுதியில் அன்பு மட்டுமே உலகத்தை காப்பாற்றும் என்று சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பிடித்தவர்களை ஒரு நாளும் கைவிடவும் மாட்டோம், அவர்களை தொலைத்து விடக்கூடாது என்பது மட்டுமே நம்மளுடைய மிக கருத்தாக இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் யாருமே நமக்கு ரொம்ப பிடித்தவங்களை நம்ம கைவிடவே மாட்டோம், கூடவே எப்பவுமே வச்சுக்கணும், நம்ம கூடவே இருக்கணும் என்றுதான் நினைப்போம். இன்றைய நாளிலே கடவுளும் இவ்வாறாக நினைத்திருக்கின்றார். தன் உலகின் மீது மக்கள் மீது அதிக அன்பு கொண்டிருந்ததால் தான் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு தாரை வாழ்த்துகின்றார். 1 யோவான் 3:16 யோவான் 3:14 இவ்வாறாக கூறுகின்றது. ஆகவே இதே நாளிலே நாம் எவ்வாறாக இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்றோம் என்று சிந்திப்போம். இந்த 7 விஷயங்கள் சொன்னேன், இந்த 7 விஷயங்களாக நாம் மாற வேண்டும் என்று இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தொலைந்து விடாமல் இயேசுவோடு அருகில் இருக்குவதற்காக அவரோடு இருக்க வேண்டும் என்று நாம் அந்த தெய்வம், அந்த பிரம்மன் இங்கு ஆத்மனாக பிறக்கின்றார். அந்த ஆத்மனை நம்மளுடைய இதய கதவினை திறந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இதயத்தில் அவர் பிறப்பார். கதவை திறந்தால் மட்டும்தான் காற்று உள்ளே பெறும் என்ற அந்த சிந்தனையோடு நம்முடைய இதயத்தை திறக்காமல் நமது வாழ்க்கையை மாற்றாமல் மேலும் அது கிறிஸ்துமஸை இங்கே கொண்டாடவே இல்லை என்றால் அது வெறும் ஒரு கடமையாக, வெறும் ஒரு சடங்காக மட்டும் மாறிவிடும். ஒரு மாற்றம் இருந்தால் அது கிறிஸ்துவோடு நம்மளுடைய இதயத்தை திறந்து அவரை மென்மேலும் நம்மளுடைய இதயத்தை வரவேற்றால் அதுவே ஒரு சிறந்த கிறிஸ்துமஸாக இருக்கும் என்று அடிப்படையில் எனது மறைவை முடித்துக் கொள்கின்றேன். One time
இறைவா, உம் திருமகனின் பிறப்பு விழாவிலே அக்களித்து மகிழும் உமது திரு அவையும் அதன் திருப்பணியாளர்களும் கன்னியர்களும் இறைமகன் இயேசு கொண்டு வந்த இறையாட்சியின் விழுமியங்களை இவ்வுலகில் விதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் வாழ்வின் ஒளி விளக்கம் எம் இறைவா, உம் திருமகனின் பிறப்பு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தையும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில் சூழ்ந்து இருக்கின்ற கோபம், பகைமை, வெறுப்பு, வேற்றுமை போன்றவை வேரோடு அகற்றி நாங்கள் என்றும் ஒருமனப்பட்டு வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இடையர்களுக்கு தம் முதல் தரிசனத்தை காணும் பாக்கியத்தை கொடுத்த இறைவா, நாங்களும் உமது வார்த்தைகளுக்கு நம்பிக்கை கொண்டு அன்பு, இரக்கம், மனிதனையும் கொண்டவர்களாக வாழ இறைவா மன்றாடுகிறோம். எங்களுக்காக பிறந்திருக்கும் இயேசு பாலகனே, உமது பிறப்பின் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் மற்றவர்களோடு பகிர்தல், புரிதல், மகிழ்தல் போன்ற கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை ஒவ்வொருவரின் வாழ்விலும் சுடர்விட்டு எரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சி ஊட்டும் இயேசு பாலகனே, இந்த இரவு திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாமல் இருக்கும் நோயுற்றோர், தனிமையில் வாடுவோர், வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்நாளில் அவர்களையும் உமது பெரும் மகிழ்ச்சியிலே அவர்களும் மகிழ செய்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் வாழ்வினுடைய எல்லா நிலைகளையும் இந்த நள்ளிரவு திருப்பலியிலே பிறந்திருக்கின்ற குழந்தை பாலன் இயேசுவிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆமென். Mama,
ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கையை மாற்றுவதாயமை உண்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க ஒரு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பவரையும் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வழியாக உமது மாட்சியின் வழி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காணுகின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை பொழுது முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உண்மை தோழுவது தகுமை. ஏனெனில் திருமணாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் மீது தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு மக்கின மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமணாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமுமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம்
சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தமாகும். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வியப்பிற்குரிய உயர்த்தையும் நேற்றத்தையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வரியை நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்கள் உண்மை கொண்டாடுகின்றோம். இவ்வரையினால் நீர் உடன்படிய திருவுளமானேன். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் கூட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியர் நிரப்ப பெற்று கிறிஸ்துவிற்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியம் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்டியர், எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடைய ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இவரை உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ரமல்ராஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிவிடச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறந்தருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்வோம்.
நீர் இவ்வுலகிலிருந்து உடன் அழைத்து கொண்ட மொழியாரை நினைவு கூர்ந்தள்ளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவை போல் இருக்க செய்தள்ளும். கிறிஸ்து இறந்தோரை மனிதருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய உடலை மாற்றிக்குரிய தனது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்று மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்து துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகி உண்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உண்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உண்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றுவோம். இவர் வழியாகவே இறைவா நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். தந்தையே போற்றி, சுதனே போற்றி, தூய நல்லாவியே போற்றி, இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸை பற்றி அதனுடைய ஒவ்வொரு அந்த சிம்பளையும் பற்றி நம்முடைய பிரதர் அவர்கள் அழகாக எடுத்துரைத்தார். கடந்த வருடம் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு வரையறையை, ஒரு டெஃபினிஷனை உங்களுக்கு நான் சொன்னேன். அதை யாராவதுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த வரையறையை டெஃபினிஷனை நீங்கள் சொல்லலாம். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? மனிதன் புனிதனாக, புனிதனான இறைவன் மனிதனாக. யார் சொன்னா? வெரி குட். மனிதனை புனிதனாக்க, புனிதனாம் கடவுள் மனிதனாக. இதுதான் ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு டெஃபினிஷன். இந்த இது ஏதோ ஒரு இந்த வரையறையை நாம் கண்டுபிடிக்கவில்லை. நாம் பாடுகின்றோமே இந்த பாட்டில், விசுவாச பிரமாணத்தில், மனிதனை புனிதனாய் ஆக்கிடவே மனிதன் கடவுள் புனிதன். இதுதான் அந்த டெஃபினிஷன்.
இப்போ இதே டெஃபினிஷனை மனிதனை புனிதனாக்க புனிதனாம் கடவுள் மனிதனானார். இதை இங்கிலீஷில் சொன்னேன். யாருக்கு ஞாபகம் இருக்கா? இன்னொரு தடவை சொல்றார். God became man in order that men may become God. யாராவது சொல்லுங்க. சரி, இன்னொரு தடவை சொல்றேன். சொன்னா கண்டிப்பா பேர் சொல்லுங்க. God became man in order that men may become God. So, God become man in order that men may become God. எப்படியோ ரெண்டு தடவை தான் சொல்லி கொடுத்து நீங்க பேசுவாங்க. பின்ன அடுத்தது மலையாளத்தில் சொல்லணும். இதே யாருக்கு ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் யாருக்கு இல்லை? ஒரு தடவை சொல்கிறேன், பின்ன மறுபடியும் சொல்லிடுச்சுன்னா நான் பேசுகிறேன். மனுஷனை பரிசுத்தனாக்கான் பரிசுத்த தெய்வம் மனுஷன். எல்லாருமே சொல்றீங்க. யாராவது ஊத்து. மனுஷனை பரிசுத்தனாக்கான் பரிசுத்த தெய்வம் மனுஷன். மனுஷனான மனுஷன யார் சொல்றா? மனுஷன். வெரி குட். வாங்க. இது ஒரு ரத்தன சுருக்கமான ஒரு வரையறை. இது என்னைக்கும் இதை மனசுல வந்து நீங்க மற்றவங்க யாராவது நமக்கு கேட்டுச்சுன்னா என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும். அதுதான் என்னுடைய ஒரு ஆசை. கிறிஸ்தேஸ்வல் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை பாலன் இயேசு என்னுடைய உள்ளத்திலும் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் கூடி ஒன்றாக பாடுவோம். Otra vez
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலங்கின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துவர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறவை நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறார் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற மகிழ்ச்சியின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சிந்தனையோடு பாவங்களை போக்குகின்றவர், சிந்தனை சொல்லுக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர்.
2025 ஆண்டுக்கான இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவை நீ எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உமருள் என்னை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்கள் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக வாழ்வுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் இன்றும் என்றும் உரைத்தாகுக. ஆமென். பிறந்திருக்கின்ற குழந்தைகளை நம்ம உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க வந்ததாகவும் குழந்தை பாலன் இயேசு பிறப்பை 2025 ஆண்டில் கொண்டாட நமக்கு கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கு தந்தை என்ற முறையிலே இங்கு இந்த பள்ளியில் அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ். உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே எனக்காக ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய
சர்ச்சில் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய பணியை இந்த வயதிலும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பிற்குரிய பெரியவர் ஜெயராஜ் அவர்களுக்கு இந்த ஒரு கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த ஒரு அன்பளிப்பை கொடுக்க அவரை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக எனக்கு சமையல் உதவி செய்து கொண்டிருக்கும் சகோதரிகள் மார்கரெட் வயலட் இருவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய அன்பிற்குரிய ராணி அவர்தான் என்னுடைய கால் புண்ணு அடிபட்டதிலிருந்து என்னுடைய நான் வெளியே உட்கார்ந்து இந்த வெயில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்னோட வந்து அன்போடு பேசிக்கொண்டிருக்காங்க. சகோதரி வந்திருக்கா காரணங்களாக சொல்லியிருக்கேன். நம்முடைய பகுதிக்கு வந்து நமக்கு நல்ல நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்தை செய்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய ஜெய்சன் அவர்களுக்கு இந்த ஒரு அன்பளிப்பை அன்பானவர்களே, இந்த கேரல்ஸ் போனவர்கள் நான் பெயரை படிக்கின்றேன். அவர்கள் தயவுகூர்ந்து முன் வந்து வாங்கி கொடுக்குமாறு நான் போர்டு கேட்டுக்கொள்கின்றேன். மெல்வின், கூடுங்க, பின் ஸ்மித், ஷெர்வின், Robin, Mitchell, Donald, Jerry, Jay Sheelan, Robin here. Mitchell, Donald, Jay Sheelan, Steve. Zacharias, Sharon,
Vivian Nelson Vijay, Mervin Prasanna Prasad Murthy, Prasad Jason Brother. Pinadam gives away this day, நாளைக்கு நாளை காலை 8:30 மணிக்கு ஜெபமாலையும் 9 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். நமக்கு இந்த பூ இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஸ்பான்சர் செய்த யுரேகா அந்த பாப்பாவுக்கும் நமக்கு பூ கொண்டு வந்து கொடுத்த நிஷாந்த் ரெனி அந்த குடும்பத்தாருக்கும் கடவுளுடைய அருளும் நம்முடைய கடவுளுடைய ஆசிரியரும் நம்முடைய புனிதருடைய அருளும். இந்த இடத்திலே ரைட் சைடில் ஒரு அருமையான புல்கூடு உருவாக்கி இருக்கின்றார்கள். நல்ல ஒரு கிருபை. ஆகவே இந்த உருவாக்கின இந்த பங்கினுடைய இளைஞர்கள் அனைவருக்குமே கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய புனிதருடைய இந்த தினம் இப்போ பூசை முடிஞ்ச ஒருபாடு உங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் கேக் ஆனது கொடுக்கப்படும். கடந்த வருடத்தை போல நான் முன்னின்று கொடுப்பேன். அதோடு கூடி உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டை பற்றி நான் சொன்னேன். ஆகவே இந்த ஒரு சிறிய ஒரு கிஃப்டை உங்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் நான் வாங்கி வந்திருக்கின்றேன். ஆகவே அந்த கிஃப்டையும் பின்ன கேக்கையும் கொடுத்து உங்களை நான் பங்கு தந்த என்ற முறையிலே வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக இதை இந்த கேக்கை ஸ்பான்சர் பண்ணவர் ஜான்சன் விஜய் குடும்பத்தினர் காமெடி அவர். நமக்கு இந்த தினம் டீ வைக்க உதவிய நம்முடைய அன்பிற்குரிய சுதா மகேஷ் குடும்பத்தாருக்கு கடவுளுடைய ஆசைகளும் நம்முடைய புனிதருடைய அருளும். அன்பானவர்களே, 31ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணிக்கு ஜெபமாலையும் 11 மணிலிருந்து 11:30 மணி வரைக்கும் பழைய ஆண்டுக்கு நாம் நன்றி சொல்றதும் 11:30 லிருந்து
11:55 மணி வரை புதிய ஆண்டை வரவேற்று அந்த புதிய ஆண்டுக்காக கடவுளத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சரியா 11:55 12 மணி வரைக்கும் நமக்கு அமைதி சைலண்டாக இருந்து 12 மணிக்கு அந்த திவ்ய நற்கருணை பிதா சுதன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய முகத்திலே நாம் விழித்து இந்த புதிய ஆண்டை நாம் தொடரப்போகிறோம். அந்த திவ்ய நற்கருணை ஆராதனை அந்த ஆசீர்வாதம் முடிந்தவுடனே அனைவரும் இந்த முன்னாடி டோர் வழியே போவாங்க. எல்லாம் வரிசையாக நாங்கள் இருக்கிறவங்க அப்படியே முதல்ல போயிருங்க, பின்ன அப்படியே கொயர் பாடிக்கு பின்னாடி ஜாயின் பண்ணிங்க, அப்படி இந்த கதவு வழியாக போய் அப்படியே சுற்றி வந்து நம்ம ஜூப்ளி ஒட்டி அந்த ஹோலி டோர் ஓப்பன் பண்ணுறது மாதிரி நம்முடைய பள்ளியினுடைய இந்த டோரை ஓப்பன் பண்ணி அதற்கான ஏற்பாடுகளை நம்ம மற்ற இளைஞர்களோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து நம்ம இப்படி இந்த பக்கம் போயிட்டு இந்த வழியாக நம்ம சர்ச்சுக்குள்ள உள்ள ஒவ்வொருவராக வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நாம் அமர்ந்து கொள்வோம். அது ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுகளில் ரொம்ப பக்தியோடு ரொம்ப ஒரு விசுவாசத்தோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு சின்ன காரியம் இருந்துச்சுனாலும் சரி, அதை நாம் எந்த அளவுக்கு பக்தியோடும் விசுவாசத்தோடும் அதை கடைபிடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ நள்ளிரவு திருப்பலி ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகவே அன்பானவர்களே, நமக்கு கஷ்டம் இருக்கலாம், இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த நள்ளிரவு திருப்பலியெல்லாம் கலந்து கொள்வது மிக சிறப்புக்குரியது. அந்த ஆராதனை இதிலையும் கலந்து கொண்டு நாம் கடவுளை போற்றி புகழ்ந்து கடவுளிடத்திலே நம் கொண்டாட்டங்களை எல்லாம் வச்சுட்டு அந்த 25வது ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியை நாம் அனைவரும் கூடி நாம் வந்துட்டு அதை சிறப்பிப்போம். அதே போல நம்முடைய அருள் சகோதரிகள் அவர்களோடு இணைந்து இந்த தினம் இணைந்து செய்தவர்கள் வந்து வயலட்டு பின்ன இருவரும் சேர்ந்து இந்த வைப்பதற்காக நம்முடைய அருட்சகோதரிகளோடு இணைந்து இந்த நேரத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கெல்லாம் கடவுளுடைய ஆசீரும் நம்முடைய புனிதருடைய அருளும். முக்கியமான ஒன்று லிட்டர்ஜி திருவழிபாட்டினுடைய முதுகிழந்தே இந்த கொயர் தான். இந்த பாடகர் குழு சிறப்பான பாடல்களை நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாடினீர்கள். ஆகவே அன்பிற்குரிய பாடல் குழு சகோதரிகளுக்கு கடவுளுடைய ஆசீரும் நம்முடைய புனிதருடைய அருளும். நான் என்றைக்குமே சொல்வது போல இந்த லிட்டர்ஜியில் உள்ள ஸ்பைனல் கார்டு யாருன்னா இவங்க மட்டும்தான், திருவழிபாட்டினுடைய முதுகெலும்பு. ஆகவே நம்ம அருமையானவர்களுக்கும் கடவுளுடைய ஆசீர். பின்ன இன்னும் யாருக்காவது ஒரு வேலை சொல்ல மறந்திருந்தாலும் கூடி அவர்களுக்கும் கடவுளுடைய ஆசீரும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபிக்குமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடே இருப்பாராக. சிறப்பாசிக்காக அனைவரும் தலைவரும் அனைவரும் முதல்வர்களுக்கு தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலகையினுடைய வெற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவையுடைய வெற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் குடைகளால் நிரப்பி விண்ணக திறவையில் நீங்கள் பங்கு பெறச் செய்தருள்வாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவை அருள்நிலை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருமணி நிறைவேற்றி
Thank you.